19 நுழைவாயில், 4 ரகசிய நுழைவாயில், 38 பின்புற நுழைவாயில் இருக்கிற ஒரு சிறப்பு மிக்க சித்ரதுர்கா கோட்டையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ராவல் ஃபுட் யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீவியஸ் எபிசோடில் இந்த ரோட் ட்ரிப் எப்படி பிளான் பண்ணலாம் அண்ட் பெங்களூர்லேருந்து சித்ரதுர்கா ரீச் ஆனதை பற்றி கவர் பண்ணியிருப்போம். அந்த எபிசோடோட கண்டினியூஷன் தான் இது. சப்போஸ் நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல லெஃப்ட் எடுத்தால் நம்ம போக வேண்டிய சித்ரதுர்கா. லெஃப்ட் எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக போனால் அது பூனே அண்ட் மும்பை கனெக்ட் பண்ணுற ரோடு. ஆல்ரெடி ப்ரீவியஸ் எபிசோடில் மென்ஷன் பண்ண மாதிரி எங்களோட டெஸ்டினேஷனான கோகர்னாவை ஒன் டேயில் ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இந்த சித்ரதுர்காவில் ஒரு சின்னதாக பிரேக் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே டுவர்ட்ஸ் கோகர்னா கண்டினியூ பண்ண போகிறோம். அப்படியே டவுனுக்குள்ளே என்டர் ஆகி நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிற பிளேஸுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஃப்ரண்ட்டில் லெஃப்ட்டில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஹோட்டல் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இந்த ஹோட்டலோட பேர் நவீன் ரீஜென்சி. இந்த ஹோட்டலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. வண்டி அப்படியே பார்க் பண்ணிவிட்டு வாங்க அப்படியே உள்ளே போகலாம். உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இந்த ஹோட்டல் ஹைவே பக்கத்துலேயே இருக்குது. செக்இன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரூம் டூர் போவோம் வாங்க. இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூம். நம்ம தான் இருக்கிறது செகண்ட் ஃப்ளோரில், ரூம் நம்பர் 211. இது வந்து நான் ஏசி எக்ஸிக்யூட்டிவ் ரூமு. புக்ட் இட் த்ரூ MMT. ஸோ ரூம் என்ட்ரு ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம், அப்புறம் வந்து உள்ளார ஒரு டிவி, ஒரு பெரிய ஒரு மிரர், அப்புறம் ஒரு ரீடிங் டேபிள் இருக்குது. கேன் யூஸ் இட் ஃபார் லேப்டாப் இஃப் யூ வாண்ட். ஒரு கிங் சைஸ் பெட்டு, கிங் சைஸாக குயின் சைஸ் சொல்லலாமா? ஓகே. தென் இங்கே ஒரு பவர் சாக்கெட் இருக்குது. நம்ம திங்ஸ்லாம் இங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம். தே கிவன் ஒன் டவல், 2 சோப்பு, அப்புறம் நமக்குன்னு ஒரு கபர். ப்ரிட்டி ரீசன்ட் ஆக்சுவலி. மார்னிங்லேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி வந்தனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். விண்டோ ஓப்பன் பண்ணால் நல்ல கார்டன் வியூ அண்ட் ஹைவே வியூவோடு இருக்குது. இந்த கார்டன் ஏரியா ஒட்டி தான் ரெஸ்டாரண்ட் இருக்குது. 2 hours later. 19 நுழைவாயில், 4 ரகசிய நுழைவாயில், 38 பின்புற நுழைவாயில் இருக்கிற இந்த ஊரோட கோட்டையை தான் நம்ம இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம். இங்கேருந்து இந்த கோட்டை 1.5 கிலோமீட்டர்ஸ்னு கூகுள் மேப் காமிக்குது. இங்கே இருக்கிற சில விஷயங்களை கவனிக்கும் போது இந்த ஊரோட பழமைத்தன்மையை நம்மளால் உணர முடியுது. உதாரணத்துக்கு இந்த தூணை பாருங்கள், இதெல்லாம் இப்போ சமீபமாக கட்டின மாதிரி தெரியல. நம்ம இப்போ கடந்து வந்த கோயில்னா உச்சிங்கா தேவி கோயில். அதை கிராஸ் பண்ணி இப்போ நம்ம கோட்டைக்கு வந்தாச்சு. நல்லா பிரம்மாண்டமான மதில்களோட சும்மா கம்பீரமாக இருக்கும் இந்த கோட்டை. அதோட சுவர்கள், அந்த சுவர்களில் அங்கங்கே சில இடங்களில் செதுக்கப்பட்ட இந்த சிற்பங்கள் ஏதோ ஒரு குறியீடாக இருக்கும்னு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த கோட்டைக்கு பல நுழைவாயில்கள் இருக்குது. இதில் பாதிக்கு மேலே போலியான நுழைவாயில்கள், அதாவது நம்ம போன கோட்டைக்கு போக முடியாது, ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பாதுகாப்புக்கு பின்பற்றப்பட்டதாக சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டான டெக்னிக்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸோட ஆர்கிடெக்சர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஒரு முகல் ஆர்கிடெக்சர் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் இருக்குது. இதிலேருந்து அது ரொம்ப முற்றிலும் மாறுபட்டு இருக்குது. 2-3 நுழைவாயில்கள் தாண்டி கோட்டையோட மெயின் பகுதிக்கு வந்தாச்சு. இந்த கோட்டையோட சுவராகட்டும் இந்த தரையாகட்டும் ரெண்டுமே வந்து கருங்கற்களால் வடிவமைச்சிருக்காங்க. வாங்க அப்படியே மேலே போயிட்டு இந்த கோட்டையோட வரலாறை பற்றி பார்க்கலாம். இந்த கோட்டையை ஃபஸ்ட்டு 11ஆம் மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் சாளுக்கிய மன்னர்கள் அப்புறம் ஹொய்சாலர்கள் இந்த கோட்டையை கட்டினதாக சொல்கிறாங்க. அதற்கு பின்னர் 15ஆம் மற்றும் 18ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் விஜயநகர பேரரசோட சித்ரதுர்கா நாயக்கர்கள் இந்த கோட்டையை வந்து ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம இப்போ அந்த வழியாக தான் உள்ளே வந்தோம். நமக்கு எதிரில் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்குது. நீங்கள் கீழே ஒரு பில்லர் பார்க்குறீங்க பாருங்கள், இதே போல் ஒரு பில்லர் தான் நம்ம ஆல்ரெடி நம்ம வரும்போது ஆன் தி வேல க்ராஸ் பண்ணி வந்தோம். ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால ஆப்போசிட்டில் சன்னோட கிளார் இருக்குது. இப்போ நம்ம நிற்கிறதே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 200 மீட்டர் மேலேயாச்சும் நம்ம இருப்போம். இந்த கோட்டையோட சுற்றளவு கண்டிப்பாக ஒரு 1000 ஏக்கர் மேலே இருக்கும். இவ்வளோ பெரிய கோட்டையை அந்த காலத்திலே செய்ய எவ்வளோ கல் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கும்போதே பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த குன்று கீழே ஒரு கோயில் கருவறை இருக்குது. இது ஒரு சிவன் கோயில். இந்த கோயிலில் இருக்கிற கடவுளோட பேர் ஹிதிம்பேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட ஆர்கிடெக்சரை பார்க்கும்போது இந்த கோயில் சாளுக்கியர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபோர்ட்ஸ் உள்ளார ஸ்லிப்பர்ஸ் அலோடு தான். இந்த மாதிரி ஃபோர்ட் உள்ள இருக்க கோயில் போகும்போது மட்டும் வெறிய ஸ்லிப்பர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு போகலாம்.
பெஸ்ட்டு டைம் என்ன கேட்டிங்கன்னா either early morning இந்த ஃபோர்ட் ஓப்பன் பண்ணும்போதே உள்ளார வந்துடுங்க, இல்லைனா எங்களை மாதிரி ஈவினிங் டைம் வந்தால் நல்லாயிருக்கும். மெயினாக மார்னிங் இல்லை ஈவினிங் ஏன் சஜஸ்ட் பண்ணுறோன்னா வெயில ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால. கீழே இருக்க இந்த படிக்கட்டு வழியாக வந்து இடது பக்கம் மேலே ஏறினா இந்த கோயிலுக்கு வந்துடலாம். இந்த கோட்டையில் மொத்தம் 19 கோயில்கள் இருந்ததாகவும், ஆனால் இப்போ வெறும் 6 கோயில் தான் விசிட் பண்ணுற நிலைமையில் இருக்குது. ஆப்போசிட்டில் தெரிகிற மலைக்கு மேலே தான் அரண்மனை மற்றும் கோயில் இருந்ததாக சொல்லப்படுது. பட் இப்போ அந்த அரண்மனைலாம் எதுவுமே இல்லை, படையெடுப்பின் போது அதெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்த ஒரு நல்ல மான்சூன் டைமில் வந்து ஒரு நல்ல க்ரீனிஷாக போது பார்த்தா இன்னும் சூப்பராக அழகாக இருந்திருக்கும். வாங்க அப்படியே கீழே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்த கோயிலுக்கு வரணும்னா 2 நுழைவாயில கடந்து தான் வரணும். அதில் இந்த இடம் மேலே கோபுரம் எதுவும் இல்லாத ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. 2 பக்கமும் சின்னதாக ஒரு அறை மாதிரி இருக்குது. இது ஓய்வெடுக்கும் மண்டபமா இல்லை இதுக்குள்ளாரையும் சாமி சேவை எதுவும் இருந்திருக்கான்னு நமக்கு எதுவும் தெரியல. அடுத்து இருக்கிற என்ட்ரன்ஸ் மேலே ஒரு கோபுரம் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது. இதுக்கு அடுத்து இன்னொரு கோபுரம் இருக்குது. இது பக்கத்துலேயே இங்கேயும் ஒரு கல் தூண் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி கல் தூண்கள் ஆல்ரெடி 2 பார்த்துருக்கோம். இது 3வது கல் தூண். இதெல்லாம் கடந்து வந்தால் ஒரு குடைவரை கோயில் இருக்குது. இங்கே இருக்கிற கோயில்கள் எல்லாமே மலையை குறைஞ்சி செஞ்ச மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்க்க வேண்டிய ஒரு இடம் இந்த ஒனக்கே ஒப்பனவ கிண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு துணிச்சலான பெண் ஒபவா அப்படிங்கிற பேரால் பேரிடப்பட்டது. இந்த சித்ரதுர்கா கோட்டை மேலே ஹைதர் அலி தாக்குதல் நடத்தும் போது ஒரு நீண்ட முற்றுகைக்கு பிறகு ஹைதர் அலியோட படைகள் வந்து கோட்டைக்குள்ளே நுழைய முடியல. அவங்க வந்து இந்த கோட்டைக்குள்ளே செல்ல ஒரு சின்ன பிளவை கண்டுபிடிக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு குறுகிய பலமாக இருந்தது. அந்த பிளவை யூஸ் பண்ணி அது வழியாக உள்ளார போகலான்னு முயற்சி பார்க்கும்போது எதிரியை குறிப்பார்த்து இங்கே இருக்க ஒபவா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து தாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட இந்த வீரதீரமிக்க செயலை நினைவு கூறும் வகமாக இந்த இடத்த வந்து ஒனக்கே ஒப்பனவ கிண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கிரைண்டிங் ஸ்டோன் சொல்கிறாங்க. 4 பக்கமும் வட்ட வடிவில் கல் இருக்குது. நடுவில் ஒரு ஓட்டை தெரியுது பாருங்கள். அதில் ஒரு கனமான பொருளை வச்சு இது ஏக்கப்படுற வடிவில் தான் இது இருக்குது. இதில் சின்ன சின்ன படிக்கட்டுலாம் இருக்குது. அந்த காலத்தில் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய போர் கைதிகளை தான் பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து இந்த கிரைண்டிங் ஸ்டோன்ஸ்லேருந்து வர ப்ராடக்டை எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் இந்த படிக்கட்டை பயன்படுத்தியிருக்கலாம். இந்த சித்ரதுர்கா கோட்டையை இங்கே லோக்கல் பீப்புள் வந்து 7 சுத்தின கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அர்த்தம் என்னென்னா, அதாவது 7 வட்டத்துக்கு நடுவில் ஒரு கோட்டை அமைஞ்சிருக்கிறதுனால இதை 7 சுத்தின கோட்டை அப்படின்னு இங்கே இருக்க லோக்கல்ஸ் வந்து கூப்பிட்றாங்க. நாங்கள் இங்கே டோட்டலாக ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த கோட்டையை பொறுமையாக ஃபுல்லாக கவர் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு ½ டே ஆகிடும். இந்த சித்ரதுர்காவில் கோட்டையை தவிர வேறு என்ன பிளேசஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து சந்திரவழி கேவ்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. நம்ம இந்த சித்ரதுர்கா ஃபோர்ட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டு. இங்கே போனால் கேவ்ஸ்லாம் பார்க்கலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து ஆடுமல்லேஸ்வரா ஜூ அப்படிங்கிறாங்க. இது இந்த சித்ரதுர்கா ஃபோர்ட்லேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. தேர்ட் பிளேஸ் வந்து வாணிவிலாஸ் டேம். கர்நாடகாலே ஒரு ஓல்டஸ்ட் டேம்னு இந்த வாணிவிலாஸ் டேமை சொல்கிறாங்க. சித்ரதுர்காலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இங்கே பிளேசஸ் டு ஸ்டேன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோட மயூரா துர்காங்கிற ஒரு ஸ்டேயிங் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஐஸ்வர்யா ஃபோர்ட் ரொம்ப ஃபேமஸ். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலோட பேர் ஹோட்டல் நவீன் ரீஜென்சி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சித்ரதுர்காலேருந்து நான் கோகர்ணம் எப்படி ரீச் ஆனங்கிறத கவர் பண்ண போகிறோம். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.